உலகம் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல உலகத்துல யாரு எந்த மூலையில எந்த லாங்குவேஜ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்ணாலும் அட் எ செகண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கை பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தெரியாது. ஸோ அப்படிப்பட்டவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு வச்சுங்க. தமிழ் எழுத படிக்க தெரியும் அப்படின்னா நீங்க ஈஸியா என்ன பண்ணலாமா இங்கிலீஷ்லயே நீங்க ரிப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, நீங்க உலகத்துல இருக்க எந்த லாங்குவேஜ் கொடுத்தாலும் சரி, அப்பயே நீங்க என்ன பண்ண முடியும், அது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ரிப்ளை ஆனது பண்ண முடியும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தெரிஞ்சதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தெரியாதவங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து மறக்காம தெரிஞ்சுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம கூட மறக்காம இந்த வீடியோ ஷேரும் பண்ணுங்க. சரி, வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னும் நீங்க mohatechintamil சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த வீடியோக்களை பார்த்ததுக்கு அப்புறம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்றதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள், ஜிமெயில் யூஸ் பண்ணுறது, ஜிமெயில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, நீங்கள் Gboard நீங்கள் பொதுவாக யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த Gboard பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டால் பண்ணலையா ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோரில் போய்ட்டு அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணது மட்டும் கிடையாது, அதை போய்ட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸில் போய்ட்டு லாங்குவேஜ் அண்ட் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கீபோர்டு அதுவாக நீங்கள் செட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். அது நீங்கள் செட் பண்ணிக்கங்க. ஸோ கரண்ட் கீபோர்ட் மேலே இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, Gboard இருக்க மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் பண்ண நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண பிறகு அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் சிம்பிள் இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ், தமிழ் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லாங்குவேஜ்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண விரும்புறீங்களோ ஸோ அந்த லாங்குவேஜ் நீங்க செலக்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருந்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா நான் இது டைரக்டா நான் யூஸ் பண்ணிப்பேன். இல்ல தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இல்ல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டு தெலுங்கு, இங்கிலீஷ் டு ஹிந்தி, தமிழ் டு ஹிந்தி இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ கிளிக் பண்ணி அது பார்த்தீங்கன்னா இங்க நீங்க செட் பண்ணிக்கங்க. ஸோ நான் தமிழ் டு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் இங்க தமிழ்ல டைப் பண்ண போறேன். ஸோ தமிழ்ல டைரக்டா தமிழ்ல கிடையாது, அது தங்கிலீஷ் பண்ணுவாங்க இல்லையா நம்ம லாங்குவேஜ், ஸோ அது மாதிரி. ஸோ நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் கீழே நான் டைப் பண்ண போறேன். ஸோ அது நான் டைப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இங்கே உங்களுக்கு ரிப்ளை ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க தமிழ்ல உங்களுக்கு பியூரான உங்களுக்கு தமிழ்ல வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க இங்கிலீஷ் டு தமிழ் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஜி அண்ட் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாங்குவேஜ் அண்ட் இன்புட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் தமிழ் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சாரி, இங்கிலீஷ் டு தமிழ் தானே வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், தமிழ் செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷில் நான் சென்டென்ஸ் கொடுக்க போகிறேன் பாருங்க. ஸோ வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன். அதுக்கு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பாருங்க அங்கே தமிழில் டைப் ஆகுது. ஸோ உங்கள் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தமிழில் டைப் ஆயிடுச்சு. இது என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது லாங்குவேஜ் அவங்க ரிப்ளை பண்ணினாங்கன்னா ஜஸ்ட் ஒன்றும் பண்ணாதீங்க, அது காப்பி பண்ணி எடுத்து கீழே நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ அந்த லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இங்கே நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ஈஸியான ஆப்ஷன். இந்த Gboard யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஆனது ஒரு தடையாக கிடையாது. ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க தெரியல. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் என்ற ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எழுத படிக்க தெரிஞ்சா போதும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம்னா உலகத்தில் இருக்க எந்த ஒரு லாங்குவேஜுக்கும் நீங்கள் ரிப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி இந்த ஆப்ஷன் பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா மறக்காம இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நம்பக்கூடிய மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எதுக்கு சொல்கிறேன், நம்ம டெக்கன் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் கொண்டு வந்துட்டு இருப்பேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த டெக்கன் சம்பந்தமான புதிய வீடியோக்கள் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.